10ஆம் வகுப்பு கணக்கு உறவுகளும் தற்சார்புகளும் பயிற்சி 1.1ல் 5வது கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏசி கோட்டு 1,2,3, பிசி கோட்டு 2,3,5, சிசி கோட்டு 3,4, டிசி கோட்டு 1,3,5 எனில் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டிசி கோட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி என்பது உண்மையா என சோதிக்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கணக்கு செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு நான் கொடுத்ததெல்லாம் எழுதியிருக்கேன். ஏ என்னது 1,2,3, பி வந்து எழுதியிருக்கேன், சி கொடுத்துருக்க எழுதியிருக்கேன், டி கொடுத்துருக்க எழுதியிருக்கேன். ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இடது பக்கம் என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சா அது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட் நான் ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறேன். ஏக்கும் சிக்கும் பொதுவாக என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஏல 1 2 3 இருக்குது, சியில் வந்து 3 4 இருக்கப்போ ஏ இன்டர்செக்ஷன் என்னது? 3ங்கிற கணம் மட்டும்தான். சரிங்களா? அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும்? பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பி இன்டர்செக்ஷன் பிக்கும் டிக்கும் பொதுவாக என்ன இருக்குது? பியில் வந்து 2 3 5 கொடுத்துருக்காங்க, டியில் வந்து 1 3 5 கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுலேயுமே எது பொதுவாக இருக்குது? 3,5 பொதுவாக இருக்குது. அதை எழுதிக்கிறேன். இப்போ என்ன எழுதணும்? இடது பக்கம் என்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சி என்னது? 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி என்னது? 3,5. இப்போது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது 3,3 3,5 இதை ஜோடி சேர்க்குறோம். 3,3 3,5 இதை வந்து நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுருக்கோம். சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1,2,3 கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க? 2,3,5. சரிங்களா? இப்போ இதை நம்ம ஜோடி சேர்க்குறோம். 1 ஃபஸ்ட்டு ஏல 1 எடுத்துகிட்டு பியை கூட ஜோடி சேர்க்குறோம். 1,2 அப்புறம் 1,3 அப்புறம் 1,5 அப்புறம் ரெண்டாவது உறுப்பு எடுக்கிறோம். 2,2 2,3 2,5 அப்புறம் மூணாவது உறுப்பு 3,2 3,3 3,5. சரிங்களா? இதுதான் ஏ கிராஸ் பி. ஃபஸ்ட்டு மொதல் உறுப்பு எடுத்துகிட்டு 1,2 1,3 1,5. அடுத்து ரெண்டாவது உறுப்பு 2,2 2,3 2,5. அடுத்தது மூணாவது உறுப்பு 3,2 3,3 3,5. இதுதான் நம்மளுக்கு என்னது? ஏ கிராஸ் பி. சரிங்களா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் டியில் சி என்ன கொடுத்துருக்காங்க? 3,4. சரிங்களா? 3,4. அடுத்தது வந்து டி என்ன கிராஸ் போட்டுறோம். டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டி வந்து 1,3,5 1,3,5. இதுதான் நம்மளுக்கு சி கிராஸ் டி. இப்போது இதை ஒவ்வொன்றா ஜெயிச்சிடும். ஃபஸ்ட்டு 3,1 3,3 3,5 சி கிராஸ் டிக்கு 3,3 சரி 3,1 ஃபஸ்ட்டு 1 தான் இருக்குது. 3,1 3,3 3,5. அடுத்தது வந்து 4,1 4,3 4,5. இதுதான் சி கிராஸ் டி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. சரிங்களா? இதுக்கு 2 சி கிராஸ் டி. ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டிக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுகிறோம். சரிங்களா? இப்போது ஏ கிராஸ் பியில் 3,3 3,5. அதே மாதிரி சி கிராஸ் டியில் பார்த்தீங்கன்னா 3,3 3,5. இந்த 2 பொதுவாக இருக்குது. இந்த 2 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 தான் பொதுவாக இருக்கும். அப்போ அதை மட்டும் எழுதிக்கிறேன். அப்போ 3,3 3,5. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது சமன்பாடு 2. சமன்பாடு 1 என்ன வச்சுருக்கோம்? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இது வந்து 3,3 3,5. இப்போ சமன்பாடு 1 சமன்பாடு 2 ஈக்குவலாக வருது. அப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 இதை எடுத்துக்கிங்க. சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி சி கோட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி உண்மை என சோதிக்கப்பட்டது. இதுதான் 5வது கணக்குள்ள விடை. அடுத்து 6வது கணக்கு பார்க்கலாம். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.